அத்வைத தர்மம். டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோல மகாவிஷ்ணுவோட 10 அவதாரத்துல இருந்து முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை பத்தி தான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். செகண்ட் வீடியோல 2வது அவதாரமான கூர்ம அவதாரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த வீடியோல நான் கூர்ம அவதாரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. அதுக்கு முன்னாடி கூர்ம அவதாரம் எடுக்கிறதுக்கான ரீசனா இருந்த துர்வாச முனிவரை பத்தி தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். துர்வாச முனிவர் அந்த நேம சொன்ன உடனே நம்ம எல்லார் மைண்டும் வர்றது கோபம் தான். ஏன்னா கோபத்தோட மறு உருவம் தான் துர்வாச முனிவர். அப்படி சொல்லும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? துர்வாச முனிவர் கோபப்பட்டு ஒருத்தருக்கும் சாபம் கொடுக்கும் போது அவரோட தவ வலிமை ரொம்பவே கூடுதான் அப்படின்னு நான் சொல்லலைங்க, புராணங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம தேவர்களுக்கும் பிரம்மாவுக்குமே இவர் சாபம் கொடுத்திருக்காரு. இவ்வளோ ஏங்க, நம்மளோட ஸ்ரீ கிருஷ்ணருக்குமே துர்வாச முனிவர் சாபம் கொடுத்திருக்காரு. இதை பத்தி எல்லாமே துர்வாச முனிவரோட ஹிஸ்டரி எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அத்திரை என்னும் முனிவருக்கும் அனுஷா என்ற பெண்மணிக்கும் பிறந்தவர் தான் துர்வாச முனிவர். துர்வாச முனிவரோட சகோதரனான தாத்திரையை கேகையன் என்னும் கந்தர்வன் கொல்வதற்காக வந்துட்டு இருந்தான். அப்போ அதை பார்த்த அனுஷியா என்ற அவங்களோட தாய் கூச்சலிட்டு கத்த கர்ப்பத்துல இருந்த துர்வாச முனிவருக்கே கேட்டிருக்கு. உடனே துர்வாச முனிவர் அவங்க அம்மாவோட கதறல் சத்தத்தை கேட்டுட்டு, யாருடா இது நம்ம நிம்மதியை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பம் தரிச்ச 7வது நாளே துர்வாச முனிவர் பிறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கேகையன் அக்னி உருவத்தோட, அதாவது நெருப்பு உருவத்துல தோன்றிதான் அவங்க சகோதரனை கொல்றதுக்காக வந்துட்டு இருந்தாரு. 7வது நாளே பிறந்த துர்வாச முனிவர் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அவரோட கண்கள் ரொம்பவே செவந்து கோபமாகி அந்த கோப கண்களால அந்த கேகையனை பார்த்ததும் அந்த நெருப்பு வடிவத்துல இருந்த அந்த கேகையன் தண்ணீர் வடிவத்துக்கு உடனே மாறிட்டாரு. அப்புறம் என்னங்க, நெருப்புல இருந்து நீருக்கு மாத்தி அவரை ஃபுல்லாவுமே அழிச்சிட்டாரு துர்வாச முனிவர். இப்படி பிறக்கும் போதே கெட்டவனை அழிச்சாருன்ற ஒரு பேரோட தான் துர்வாச முனிவருக்கு இது இருக்கு. அது எதுக்காகனா கோபத்தினால அந்த கெட்டவனை துர்வாச முனிவர் அழிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம துர்வாச முனிவர் கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரியை நான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். துர்வாச முனிவர் கூர்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்காருன்னு சொன்னேன். அதை இப்ப பார்ப்போம். ஒரு நாள் வைகுண்டத்துல இருக்கிற திருமாலையும் அவர்களுடைய மனைவியான லட்சுமி தேவியும் தரிசிக்கிறதுக்காக வைகுண்டத்துக்கு போயிருக்காரு துர்வாச முனிவர். அப்போ போயிட்டு இருக்கும் போது வைகுண்டத்துல இருந்து ஒரு பெண் வந்திருக்காங்க. அப்பெண்மணி துர்வாச முனிவரை பார்த்ததும், வணங்குகிறேன் சுவாமி, நான் வைகுண்டத்துல இருந்து வருகிறேன். எம்பெருமானையும் லட்சுமி தேவியையும் சிறப்பாக தரிசித்தேன். அதுக்கு அவர்கள் எனக்கு தெய்வீக கொண்ட மாலையை பரிசாக கொடுத்தார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த பெண் சொல்லியிருக்காங்க, இப்படிப்பட்ட தெய்வீக கொண்ட மாலை என்னை மாதிரி ஒரு சாதாரண பெண்ணிடம் இருப்பதை விட உங்களை மாதிரி ஒரு புண்ணியவன் கையில வந்து சேர்றது தான் மிக சிறந்தது. அதனால் எனக்கு அருள் தந்து இந்த மாலையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு துர்வாச முனிவர் சொல்லியிருக்காரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த துறவி, எனக்கு இந்த மாலையினால் எந்த ஒரு பயனும் கிடையாது. நீ இவ்வளவு அன்பாக கொடுப்பதால் நான் இதை பெற்றுக்கொள்கிறேன். அதனால் இந்த மாலை யாரு தகுதியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் இந்த மாலையை கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆசீர்வதிச்சும் அனுப்பி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போய் திருமாலையும் லட்சுமி தேவியும் பார்த்து ஆசீர்வாதம் பெற்று அங்கிருந்து நேரா தேவலோகத்துக்கு போயிருக்காரு. துர்வாச முனிவர் தேவலோகத்துக்கு வராருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்திரன் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரை வரவேற்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருந்தாராம். அது மட்டும் இல்லாம இந்திரன் காசியபருக்கும் அகலிற்கும் பிறந்தவர் தான் இந்திரன். சகல சௌபாக்கியங்களும் அம்சங்களும் பொருந்தியவர் இந்திரன். அமராவதி என்னும் பட்டணத்தை தலைமையிடமாக கொண்டு தேவலோகத்தை ஆண்டு வந்திருக்காரு. சக்தி மிகுந்த வஜ்ராயுதத்தையும் ஐராவதம் என்னும் ஒரு யானை மேலதான், அந்த யானையை வாகனமா பயன்படுத்தி இந்திரன் அந்த யானை மேல உட்கார்ந்துட்டு தான்
தடால் புடால்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடம்பரமாவே அவரு வந்திருக்கிறாரு. அதை கண்ட துர்வாச முனிவர் ரொம்பவே சந்தோஷமாகி அவர் வரவேற்பதற்காக இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு. அந்த சந்தோஷத்துல துர்வாச முனிவர் கையில இருந்து அந்த சக்தி உள்ள மாலைய இந்திரன் கையில ஒப்படைக்கிறாரு. இந்திரனுக்கு ஒரு தலகணம் இருக்கு, தன் கிட்டயே எல்லாமே இருக்கு, அவர் நினைச்ச எதை வேணாலுமே அவருக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த மாலைனால என்ன ஆக போகுது, இந்த மாலையோட அருமை அவருக்கு தெரியாததுனால அந்த மாலையை அவரு யானை மேல வைக்கிறாரு. அந்த யானை அந்த மாலையில நிறைய பூ ஸ்மெல் வந்திருக்கு. அந்த பூ ஸ்மெல்ல வர ஸ்மெல்லுக்காக அந்த பூ மேல ஃபுல்லா தேனீக்கள் பூச்சிகள் எல்லாம் சுத்தி வந்திருக்கு. அப்போ அதை விரட்டுறதுக்காக யானை அந்த தலையை அசைக்கும் போது மாலை கீழே விழுந்துருது. அப்ப அந்த மாலைய யானை மிதிச்சிருது. இத பார்த்து கோபம் அடைந்த துர்வாச முனிவர் இந்திரனுக்கு சாபம் அளிக்கிறாரு. யானை தன்னோட கால்ல அந்த சக்தி மிகுந்த மாலைய மிதிச்சதும் அதை பார்த்த துர்வாசரோட கண்ணு ரொம்பவே செவந்து போய் ரொம்ப கோபமாகி இந்திரனுக்கு உடனே சொன்னாரு, மதிக்கெட்ட இந்திரனே, உன்கிட்ட ஏழதாளமா எல்லாமே இருக்கிறதுனால இந்த மாலையோட மதிப்பும் அருமையும் உனக்கு புரியல. இதனால உனக்கு நான் சாபம் அளிக்கிறேன். நீ எல்லாத்தையுமே இழந்து போய் ரொம்ப முதுமையாகி ஒரு சாதாரண மனுஷன் ஒரு வாழ்க்கையை வாழ்றதை விட ரொம்ப மோசமா தான் நீ உன் வாழ்க்கையை வாழ்வேன்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. இத பார்த்ததும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ரொம்பவே பயமாயிடுச்சு. துர்வாச முனிவர் சாபம் கொடுத்த மாதிரியே இந்திரனும் தேவர்களும் முதுமை அடைஞ்சிட்டாங்க. இத பார்த்து பயந்து போய் தான் இவங்க எல்லாருமே பிரம்மர் கிட்ட போயிட்டு, அதாவது பிரம்மா கிட்ட போயிட்டு அவங்களோட புலம்பலை சொல்லி கேட்டிருக்காங்க, உதவி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா பிரம்மா சொல்லியிருக்காரு, இந்த சாபத்துல இருந்து உங்களை காப்பாத்துறது என்னாலேயே முடியாத காரியம், அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் வைகுண்டத்துல இருக்கிற திருமால் கிட்ட போய் கேட்போம்னு சொல்லிட்டு திருமால் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. அப்போ திருமால் என்ன சொல்றாருன்றதையும் எப்படி இந்த கூர்ம அவதாரத்தை எடுத்தாருன்றதையும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அத்வைத தர்மா.